கரூர்லயும் நாமக்கல்லையும் ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிபிஐ என்கொயரியில வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு சங்கர் மாரிதாஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அவங்க சைட் போறதில்ல, ஏன்னா சவுக்கு சங்கர் மாரிதாஸ் எல்லாம் யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு நமக்கு தெரியும். பட் இந்த விஷயம் ஏன் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ மொத விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது ஏடிஎம்கே, அதாவது என்டிஏ அலைன்ஸ். ஏன்னா அப்ப அவங்க கூட்டணிக்கு விஜயை கூப்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு நம்ம எடப்பாடி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. பிஜேபி சைட்ல இருந்து அண்ணாமலை சைட்ல இருந்து நிறைய டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, விஜய் வந்து ஏடிஎம்கே சைட்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பனையூர் பண்ணையாரு அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அண்ணா இப்ப கூட்டணிக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி சப்போர்ட் பண்ற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ ஃபுட்டேஜ் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி கூட்டணிக்குள்ள கூப்பிடுறாங்க. நீ உள்ள வரலன்னா இன்னும் இருக்கிற கிட்டத்தட்ட 36 நாள் இருக்க எலெக்ஷனுக்கு இன்னும் ஃபுட்டேஜ் எல்லாம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்ன்ற ஒரு பகிரங்கமான மறைமுகமான மிரட்டல். ஓகேங்களா? இதோட கலநகவத்தை வந்து டிவி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னால இப்ப சந்தோஷமா வீடியோ போட முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அவ்வளவு அபியூஸ் பார்த்தேன். இந்த விஷயத்த பத்தி நான் கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ இங்க ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, இந்த விஷயம் இருக்கு, இது வந்து ஏஐ ஃபுட்டேஜா இருந்தாலும் இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ்னு ஒரு ஃபுட்டேஜ் தேவைப்படுது. ரெஃபரன்ஸ் ஃபுட்டேஜ் வச்சுதான் ரெடி பண்ண முடியும். அது எங்க எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எனக்கு டிவிக்கே மெயின் அடி எல்லாம் வச்சு நான் கலாச்சி நிறைய இது பண்ணிட்டாங்க, நிறைய அபியூஸ் பண்ணாங்க. சோ இப்ப ஆதாரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா சந்தோஷமா வீடியோ போட முடியும். எனக்கு அது எண்ணம் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், எல்லாம் என்ன மாதிரி சின்ன பசங்க தான் நீங்க அங்க இருக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு முக்காவாசி பேர் ஃபுல்லா அபியூஸ் பண்ற அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் நீங்க செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனா ஒரு கால்வாசி பேர் வந்து மாற்றம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில போயிருக்கீங்க. நீங்களும் உண்மையுமே அப்பாவி, அங்க போயிட்டு மாட்டிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம மாட்டிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி சின்ன பசங்க. இப்ப எனக்கு அண்ணனோ தம்பியோ எனக்கு இருந்தா என்ன கஷ்டப்படுறாங்க, எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். அந்த மாதிரி நீ அங்க போய் மாட்டிட்டு இருக்கக்குள்ள இப்ப என்னால சந்தோஷமா தான் அந்த மாதிரி இப்ப நினைச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விஜய் எனக்கு 2 சான்ஸ் தான். ஒண்ணு, நடக்கிறது நடந்துட்டு போகுதுன்னு அவர் விட்டுறது. அப்படி விட்டாருன்னா மாட்டிக்குவார், கண்டிப்பா மாட்டிப்பாரு. ஏன்னா நிறைய லீக் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சு போச்சு, என்ன ரீசன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் திருப்பி சொல்றேன், ஒருவேளை செந்தில் பாலாஜி மேல தப்பா இருந்தாலும் டிஎம்கே சைடு இருக்க வக்கீல்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, சிபிஐ வந்து இந்த விஷயம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு, உங்க புடிச்சிருவாங்க மெயினா. ரெண்டாவது சான்ஸ் என்ன இருக்குன்னா, என்டிஏ கூட போய் சேர்றது. உங்க அண்ணன் என்டிஏ கூட போய் சேர்ந்தாருன்னா அவரோட கட்சி க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. சோ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு அண்ணனுக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், அங்க நிறைய பேர் வந்து மாற்றம் கிடைச்சிடாதுன்னு சொல்லிட்டு டிவிக்கேல போய் இருக்கிறீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அங்க மாற்றத்துக்கான இடமே